நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். வரதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸ் பார்த்தேன், ஷார்ட்ஸ். அதில் வந்து நிறைய நெகட்டிவாக போட்டிருந்தாங்க. மட்டன் சரியில்லை, சரியாக வேகலை அப்படின்லாம் போட்டுருந்தாங்க. இதில் மேலேயே அந்த மசாலா லைட்டாக இருக்குது, அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அந்த கிரேவி மேலே ஊற்றுனதுனால. நான் வந்து ஆக்சுவலாக புழல்லேருந்து வரேன். அது அவ்வளோ தூரம் எத்தனையோ கடை இருக்குது, பட் இங்கே வரேன்னா நம்ம ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்காது. லாஸ்ட் 5-6 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். நான் வந்து வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து வராங்க. 30-35 கிலோமீட்டர் தாண்டி வரணும். ஜென்ரேஷனாக சாப்பிட்றேன். எங்கள் தாத்தா வந்து இங்கே வந்து போலீஸ் பண்ணிங்க. அவர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இப்போ நான் இங்கே வந்து சாப்பிட்றேன்னா வந்து அந்த கடை டேஸ்ட் அவ்வளோ ஒரு லெகசி உண்டு. தாம்பரத்துலேருந்து இங்கே எந்த இடத்துலையுமே இந்த டேஸ்ட் கிடைக்காது. இங்கே தான் கிடைக்கும். நான் வந்து இங்கே வந்து 20 இயர்ஸாக சாப்பிட்றேன். இன்னைக்கு சாப்பிடல. ஓகே, 100 rupeesல இருக்கும்போது சாப்பிட்றேன். இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் go to place and the mutton which they give is original. That is the only reason we come back here for past 20 years. என் பொண்ணு இங்கே 3 வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. Today she is 24. எனக்கு தெரிஞ்சு கறி மெஸ்ல அஃபீஷியல் இதான் முதல் வீடியோ. 1000 பிரியாணி ஓட்டுறோம்னு வைங்களேன், அதில் 10 பேர் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த டைம் எனக்கு தூக்கம் வராது. நாங்கள் 990 மக்களை மறந்துடும். இவருக்கு எப்படி பெஸ்ட்டாக தரலாம். அப்போல்லாம் அப்போ காலத்தில் யூடியூப்பில் போர்டே வைக்க மாட்டோம் சார். கரீம் பாய் தூக்கு பிரியாணி சொன்னால் இன்னைக்கு கூட தெரியும் கஸ்டமர். கேளுங்க பாய், என்ன இந்த கறி இப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ தான் டெக்னாலஜி வந்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. போட்டு கிளியும் கழிச்சிடலாம். முடிங்க, முடிச்சிருங்க. அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன், என் தம்பி கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் என் தம்பி மாதிரி எல்லாம் 8 வருஷம் 10-12 வருஷம் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் வயசு கம்மி தான் சார், ஆனால் அனுபவம் அதிகம் எல்லாருக்கும். ப்ராஃபிட் லாஸ் வேற சார். கஸ்டமர் கறி மெஸ்ல வந்து இல்லைன்னு சொல்லி ஏமாந்து போக கூடாது. என் கல்யாணத்துக்கு நான் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணேன். இன்னைக்கு ரேட் எல்லாம் ஏற்றிருக்காங்க கேஸ்க்காக. நான் அதே ரேட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஊட்டி ஏறல. நான் ஏமாத்தி பண்ணலாம் சார், கேஸ் ஏற நான் கேஸ் பண்றது இல்லை. எப்படி என் கஸ்டமர் ஒரு நாளைக்கு நான் 1000 பிரியாணி 500 பிரியாணி நான் ஓட்டல, அவங்க தான் எனக்கு கஸ்டமர் மெயின். அதுவே உங்க சப்ஸ்கிரைபர் கரெக்டாக சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வீடியோட சொல்லுங்க, ஆதாரத்தை சொல்லுங்க. சும்மா ஏதோ நம்ம சொன்னா உண்மையா பண்றோம் நான் வலிக்கும். இப்போ நான் இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா என் ஆதரவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை பெரியமேட்டில் இருக்க கரீம் மெஸ் அப்படின்ற ஒரு பிரியாணி ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த பிரியாணி ஃபீல்டில் இருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த சைடு ஒரு ஷூட்டுக்கு வரும்போது இந்த ஷாப்பை பார்த்தேன். உள்ளே போயிட்டு விசாரித்தேன் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்னை உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour பேசினார் இந்த ஓனர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் இந்த சோஷியல் மீடியாவுக்கு யாருக்கும் நான் இப்போ வீடியோஸ் கொடுக்கறது இல்லை சார், ஆனால் நான் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் நான் இப்போ யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன ரீசன் கேட்கும்போது அவர் சொன்னது என்னன்னா, ஒரு 4 years பிஃபோர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டுட்டு இந்த ஃபுட்டு நல்லா இல்லை, மட்டன் சரியில்லை, மசாலா இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு போயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்குன்னு ஒரு தனி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து வர கஸ்டமர் இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடும்போது அது மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம நல்ல ஃபுட்டு தான் கொடுக்குறோம், பட் ஏன் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க, ஸோ உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோஸ்லாம் இப்போ பிடிக்கும், ஸோ அதனால் நான் அலோவ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் சண்டே வந்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் நான் கிளம்பி வந்திருக்கேன். நேற்று நான் வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அவர் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட 4 years பிஃபோர் தான் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் வந்து 4 years பிஃபோர் வீடியோ போட்டிருக்காரு, நல்லா இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதே இன்ஃப்ளூயன்சர் வந்து ரீசெண்டாக ஒரு 9 months பிஃபோர் வந்து இதே ஷாப்பை வீடியோ எடுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாரு. இது அன்னைக்கு நல்லா இல்லாத பிரியாணி இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அதே இன்ஃப்ளூயன்சர் போடுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எல்லாராலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சில டைமில் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் ஃபுட்டில். அது இல்லாமல் அந்த ரீல்ஸில் நான் பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரீல்ஸ்லேயே வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யா, உண்மையிலேயே இந்த பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக உள்ளே போயிட்டு இந்த கிச்சன்லேருந்து எல்லாமே அந்த ஓனர்கிட்ட பேசிட்டு பப்ளிக்டையும் பேசிட்டு அந்த ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சார். என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, இது அது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே, எவ்வளோ குவான்டிட்டி போகுது? இது 25 kg சார். இது அது 20 kg. 20 kg. மசாலாலாம் காட்ட முடியுமா? என்னென்ன ஸ்பெஷல் நான் மேக் பண்ணிட்டேன், இன்னும் நான் மேக் பண்ணுவேன், அதை காட்டுறேன். இது வந்து இப்போது ஒன்றும் இல்லை, என்ன இஞ்சி பூண்டு தக்காளி அதை எதுவும் ஆர்டிஃபிஷியல் தான் போடுறது, எல்லாம் நேச்சுரல் தான். இப்போ இது வந்து மட்டன், இது தால்பா மட்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி பக்காவாக வச்சு கட் பண்ணதெல்லாம் தால்பா ஒல்லலகா. கஸ்டமர் வர 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 குக்கிங் பண்ணி தர்றது. இது சிக்கன் சம்மானல் நிற்க கூட முடியல, ஆனால் அசால்ட்டாக. சாரி சார், பரவாயில்ல, இது வந்து சாரி. உப்பு மிளகா போட்டப்போ தயிர் சார், அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்டார்டிங் போட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட். அதில் ஒரு டபரா போட்டு சண்டே மட்டும் எவ்வளோ போகும்? இன்னைக்கு ஈஸ்டர்னால கணக்கு இல்லை சார், கணக்கு வந்தா ஆக்கி தரோம், எவ்வளோன்னு ஆக்கி தரோம். இவ்வளோ கணக்குன்னு இல்லை, எவ்வளோ கஸ்டமர் வராங்களோ 4 மணி 5 வரைக்கும் ஆக்கி தருவோம். ஆக்கி கொடுத்துட்டே இருக்கேன். யாரும் இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கஸ்டமர் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபை தான் வெளியே. அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பிரியாணி கடை ஆக்கி தரும். 20 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி நம்ம கிட்டே இல்லை. எல்லாம் ஒர்க்கர் ட்ரெயின் ஸ்டாஃப் எல்லாம் 10 வருஷம் பண்ண வந்திருக்காங்க. கஸ்டமர் வந்து ஏமாந்து போகக்கூடாது. எல்லாருமே பெருமைட்டு இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஸ்டாக் இருக்கிற வரைக்கும்
மட்டன் வரும். சிக்கன் நீங்கள் ஆர்டர் பண்ணி கேட்டால் கூட ரெடி பண்ணி தருவோம். நான் கோழி கடை நம்ம வச்சிருக்கோம். இவ்வளோ தான் எங்களுக்கு முடிஞ்சது சார். நாங்கள் இல்லை அந்த பேச்சே இல்லை. இதுமே நான் அப்பா 30 வருஷம் கடை சார் இது. அந்த டைம் நம்பி வராங்க, நாங்கள் அதை காப்பாற்றிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். மட்டனில் எந்த மாதிரி மட்டன் போடுறீங்க? இல்லை போடலாம் சார். அதில் 3 வெரைட்டி இருக்குது. போடலாம், மேண்டி, லாவம் இருக்குது. நாங்கள் போடுறது ஃப்ரெஷ் தொட்டி 8லேருந்து 10 கிலோ ஆடு தான் போடுறோம். ஏன்னா அதுதான் வந்து அர்ஜென்ட்டாக 2-3 வேக்காடில் வெந்துடும், கறியும் சாஃப்டாக இருக்கும். ஓகே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். வரதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸ் பார்த்தேன், ஷார்ட்ஸ். அதில் வந்து நிறைய நெகட்டிவாக போட்டிருந்தாங்க. மட்டன் சரியில்லை, சரியாக வேகலை அப்படின்லாம் போட்டுருந்தாங்க. அவங்க வரும்போது அதுலேயே வந்து நான் கமெண்ட்ஸும் பார்த்தேன். நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக போடுவாங்க. பாசிட்டிவாக போடுவாங்க. அது என்னைக்கா ரேர். இப்போ நம்ம அர்ஜென்ட்டில் பண்ணுறோம், கஸ்டமர் கியூ லாங் போயிடும், மிஸ் ஆகும். பட் அவங்க சொல்கிற வரைக்கும் நாங்கள் அவ்வளோ கேவலம் பண்ண மாட்டோம். ஏன்னா இவ்வளோ லைன் நிற்கிறாங்கன்னு சொல்லி அர்ஜென்ட்டில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் மிஸ் ஆகும். டேஸ்ட் நல்லா இல்லை, தக்காளி சாதம் ஏன் சார் இவ்வளோ உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், தக்காளி சாதம் மாதிரி ஆகுறது இல்லை. அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்துடுறாங்க. பிரியாணி இப்படி தான் இருக்கும், அந்த அஜினமோட்டெல்லாம் போட்டு வாயில் வச்சு சர்ன்னு நம்ம அப்படி இல்லை. ஸ்லோவாக அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃபீல் சட்டிலாக தான் இருக்கும் மசாலா. நம்ம லைட் மசாலா சார், பட் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது யூடியூப் வந்து இப்போ வந்து அது அவங்க அது என்ன கான்செப்டில் போனால் தெரிய மாட்டேது. வராங்க, நம்ம அலோவ் பண்ண சொன்னால் உடனே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுறாங்க. கஸ்டமர் வராங்க சார், வரவங்களும் நம்ம தேடி ஆக்கி தரும். அப்பா பீரியட் ஒன்று கஸ்டமர் இருக்காங்க, யூடியூப்லாம் வரதுக்கு முன்னாடி, இன்ஸ்டாகிராமில் முன்னாடி, அவங்க இன்னைக்கு வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ இருக்க ட்ரெண்டு எப்படின்னா, பசங்களுக்கு வந்து எந்த கடை நல்லா இருக்குன்னு சொன்னால் உடனே நீங்கள் நல்லா இல்லை, அங்கே நல்லா, அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், எங்ககிட்ட சொல்லுங்கள். நாங்கள் ஆட்டிடியூடா இல்லை சார் என் பிரியாணி தான் சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒரு வாட்டி சாப்பிட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. சில டைம் மிஸ் ஆகிடும். இப்போ உங்கள் மேலே ஆகிட்டு இருக்கேன், லைன் கியூ ஏறிச்சு போயிருங்க, வெளியே கியூ தெரியும். அர்ஜென்ட்டில் போட்டோம் என்ன, ஒரு இதில் வந்து 3 ஆடு இருக்குள்ள, மொத்தம் 25 கிலோ ஆடு உள்ள இருக்குது. 8 கிலோ சொல்லி ஒரு ஆடு வெந்துருது, ஒரு ஆடு வேக மாட்டேன். அந்த இடம் கொஞ்சம் ரப்பராக இருக்கும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து பார்க்க முடியாது. அரிசி வந்து தம் போட்டு இறக்குறோம். சில பேர் வந்து மேலே டைனிங் தருவாங்க, பை ரப்பாக இருக்குவாங்க, அதை நாங்கள் மாற்றி கொடுவோம். இப்போ பார்த்துலும் பண்ண முடியாது. அதனால இப்போ என்ன பண்ணுறோம்னா, கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ஃபுல் சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் சொல்லி முன்னாடி ரெடி பண்ணி வச்சிடும். ரிஸ்க் எடுக்கிறோம், மிஞ்சி போட, பட் கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம கரெக்டாக வரணும். இப்போ நாங்களும் பார்த்தோம், அதே கஸ்டமர், அதே யூடியூபர் வந்து 5 இயர்ஸ் கழிச்சு அவரே வீடியோ போட்டுருக்காரு. அதுவும் நான் பார்த்தேன். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு நல்லா இல்லைன்னாரு, அவரே திரும்ப ஒரு 9 months பிஃபோர் போட்டிருந்தாரு. ஓஜி பிரியாணி சொல்லி போட்டு. ஓஜி பிரியாணி நல்லா இருக்கு. அது எப்படி? அது அதான் சார், இப்போ இங்கே நிறைய கடைங்க இருக்கு. சில பேர் வந்து யூடியூப் கூட்டு போறாங்க. இப்போ நீங்க வந்தீங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது. நான் நிறைய யூடியூப் நான் அலோவ் பண்றது இல்லை. ஏன் சொன்னா, இப்போ இந்த இதுக்காக தான் ஒருத்தரால இப்போ பிஸ்னஸ் நம்ம கேடக்கூடாது சொல்லி நாங்கள் யாருக்கும் பண்றது இல்லை. அவங்க அதே வந்து என்ன கேட்குறாங்க, பாய் இது மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ போட்டோம், நீங்கள் ஒரு 50,000 கொடுங்க, நாங்கள் வந்து இந்த ரிவ்யூ மாற்றணுன்றாங்க. நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடை இருக்குது, 30-32 வருஷமா கடை இருக்குது இந்த கடை. நாங்கள் உண்மையாக போடுங்க, பிரியாணி நல்லா இருக்கா, நல்லா இருக்கு சொல்லுங்கள், நல்லா இல்லை நல்லா சொல்லுங்கள். ரெண்டு இப்போ உங்களை நம்பினாங்க, என்ன நம்பினீங்க, எல்லாரும் கரெக்டாக போய் சேருங்க. சும்மா அந்த ஃபேக் ரிவ்யூ வேண்டாம், சொல்ல வேண்டாம், நல்லா இல்லை மட்டவரும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா இத்தனை பேர் நின்று வாங்குறாங்க, இத்தனை குடும்பம் ஓடுது, எல்லாரும் ஒரு ரிவ்யூவால் எல்லாருக்கும் மனசு இது. நாங்கள் ஒரு 1000 பிரியாணி ஓட்டுறோம்னு வைங்களேன், அதில் 10 பேர் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த டைம் எங்கள் தூக்கம் வராது. நாங்கள் 990 மக்களை மறந்துடும், இவருக்கு எப்படி பெஸ்ட்டாக தரலாம். ஏன்னா நெருப்பு பாருங்க போக, எல்லாரும் ஒழிக்கிறோம். இப்போ நான் பேசும்போது மூச்சு விடாமல், ஏன்னா இந்த நெருப்பு அந்த மாதிரி இருக்குது. நம்ம வேணும்னு நல்லா ஆக்கக்கூடாதுன்னு இல்லை. எத்தனை 11 பேர் உழைப்புது எடுத்தோன்னா ஒரே நாளில் பாய் தக்காளி சாப்பிட்றாங்க. தக்காளி சார் இத்தனை ஐட்டம் போட தேவையில்லையே. எனக்கு என்னன்னா, நான் வந்து அதாவது நல்லா இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வரவே மாட்டான் சார். இப்போ புது கடைக்கு தான் சார் யூடியூப் போய் போடுறாங்க. நாங்கள் வந்து யாரும் அலோவ் பண்ணல மோஸ்ட்லி. உங்கள் வீடியோ நான் பார்த்துட்டேன், நீங்கள் நேர்மையாக பேசுகிறீங்க, நேர்மையாக பண்ணுறதுனால எனக்கு ஒரு பிடிச்சி போது. நான் ஃபஸ்ட் டைம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கறி மெஸ்ஸில் அஃபீஷியல் இதான் முதல் வீடியோ, ரோலிங் சார் வீடியோ. நீங்கள் வந்தீங்க, நான் இது எனக்கு சந்தர்ப்பம் என் பழைய கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. நான் சின்ன வயசுல பார்த்தாங்க கஸ்டமர், இன்னைக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நல்லா இல்லைன்னா 3ஆவது ஜெனரேஷன் ஓட்டாது உங்களுக்கு. அப்போல்லாம் அப்போ காலத்தில் யூடியூப்ல போர்டே வைக்க மாட்டோம் சார். கரீம் பாய் தூக்கு பிரியாணி சொன்னால் இன்னைக்கு கூட தெரியும் கஸ்டமர். சந்துக்குள்ளே வந்து வாங்குறாங்கன்னா பிரியாணி நல்லா இருக்கணும் தான் வாங்குறாங்க. ஆமாம், இப்போ இவர் இருக்கார் எங்கள் மாஸ்டர், இவர் திராவா என்னை வளர்த்து இன்னைக்கு 30 வருஷம் ஓட்டிட்டு இருக்காரு. பேர் ஃபரூக். 30 வருஷம் ஓடுறாரு. இவன் தம்பி, அண்ணன், மாமா எல்லாம் ஃபேமிலியாக பண்ணுறோம். நல்லா இல்லைன்னா நாங்கள் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் சார். பட் மிஸ் ஆகும். நான் வந்து சார் என் பிரியாணி நல்லா இருக்கும், நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னா சும்மா பேச்சு. பெரிய மண்ணாவே கண்ணுவட்டி பிரியாணின்னு ஒரு பொருள் போயிட்டு இருக்கு. அது ஒன்று சொல்கிறேன், அந்த டாபிக் வாங்க. 350 ரூபாய் நாங்கள் பிரியாணிக்கு போது எனக்கு எதுக்கு சார் அது அந்த கண்ணுக்குடி போட்டு நாங்கள் வியாபாரம் பண்ணோம். ஃபுட் சேஃப்டி அது இல்லையா, எத்தனை வக்கீல் தான் சாப்பிட்றாங்க, எத்தனை போலீஸும் சாப்பிட்றாங்க, ஏன்ப்பா இப்படி ஏமாத்து நாங்கள் கேட்க மாட்டாங்களா? அது மறந்துடுங்க. பெரிய மண்ணாவே கண்ணுக்குடியெல்லாம் அது பழைய காலமா இல்லை எப்படியோ நடந்திருக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன நடக்குதோ பிரச்சனை கேளுங்க. பாய் என்ன இந்த கறி இப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ தான் டெக்னாலஜி வந்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. போட்டு கிளியும் கழிச்சிடலாம். முடிங்க, முடிச்சிருங்க. சும்மா பெரியமண்ணா இதே அண்ணா நகர் 200 ரூபாய் கொடுத்தா மட்டன் பிரியாணி சொல்றீங்க, பெரியமண்ணில் 200 ரூபாய் கொடுத்தா கண்ணுக்குட்டி பிரியாணி சொல்றீங்க. அது ட்ரெண்டை மாற்றுங்க, எங்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சொன்னா உண்மையாக ஒருத்தர் மட்டன் பிரியாணி போடும்போது பெரியமண்ணி சொல்லும்போது அங்கே தான் நாங்கள் இருக்கோம். இப்போ இந்த கறி வந்து சார் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் பேசிருப்போமா, 5 மினிட்ஸ் கறி வந்து இப்போ அரிசி போட போகிறோம். நாங்கள் பார்த்துப்போம் வேக்காடு.
இப்போ நாங்கள் அந்த 5 பீஸ் தான் சார் செக் பண்ணோம். அந்த எப்படியும் 320 பீஸ் இருக்கு. அதில் 1-2 பீஸ் ஆகும் தான் ரப்பரை அந்த இதாகிடும். சார் அடுத்த டேஸாக எடுத்துறீங்களா? இப்போ மட்டன் சார் 3வது அப்புறம் இது 3வது அப்புறம். ஓகே 10:30 சார். பண்டிகை டைம் 10:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காலையிலே. பாருங்க எவ்வளோ பேர் லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க. சாரி சார் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக நான் உள்ளே வரும்போது இந்த இடத்துல 2 டேஸாக இருக்குன்னு சொன்னேன். உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்குள்ள அடுத்த டேஸாக மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு. இது ஆளுங்க யாரும் ரெடி பண்ணோம் சார். Okay. இப்போ இந்த பேட்ச் நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிட்டோம். அது மட்டன் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ரெடி பண்ணோம். கஸ்டமர் யாரும் லைன் நிற்க எவ்வளோ ஸ்பீடாக முடியுதோ அவ்வளோ ஸ்பீடாக நம்ம அனுப்புகிறோம். அது வாய்க்கல இங்கே ஒரு கஸ்டமர் பேஸ் கேட்கு சார் கொஞ்சம். ஆனால் டேஸாக வந்து பெருசாக இருக்குது, குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. இல்லை சார் இது 40 கிலோ டப்பரா இது. Okay. இல்லை என்ன ஒன்றா நம்ம அதிகமான பீஸ் ஒழிஞ்சிரும். Okay, 850 ரூபா மட்டன் கொடுத்துருவாங்க. ஒரு பீஸ் வந்து எங்களுக்கு 60 ரூபா போயிடுவாங்க. ஓகே. ரெண்டாவது ஹீட்டாக கேட்குறாங்க, சூடாக கேட்குறாங்க கஸ்டமர்னால டிவைட் பண்ணுவாங்க. டேஸாக பெருசாக இருந்தாலும் குவான்டிட்டி இல்லை அப்போ ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எவ்வளோ நம்ம டேக்ஸாக பெருசாக இருக்கும் அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ இது பாருங்க, இது வந்து சிக்கன். இது சிக்கன் தம். சிக்கன் பிரியாணி இப்போ 2 ஸ்லாட் போகுது. ஓகே. இப்போ நம்ம அங்கே பார்த்தது 4வது ஸ்லாட் அது தம். இது செம்ம பார்க்க போதே செம்ம ஜூஸியாக இருக்குது. பீஸ் வந்து டபரா ஃப்ரீயாக இருந்தால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் சார். நீங்கள் இந்த ஒர்க்கை எந்த அளவுக்கு நேச்சர் செய்கிறீங்க? அது இல்லை சார், நான் வந்து பேசிக்கல் லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. நான் MBA படிக்க ஆசை. நான் உள்ள நுழையும் போது வந்து லைன் வந்து ரோடு வரைக்கும் போயிருக்கோம். அடுத்து எடுக்கணும் வச்சுன்னா சொல்லி இதுரா ஜூனியர் ஏக்கலா இவன் வந்து அண்ணன், இவர் வந்து BCA கிராஜுவேட்டட். அப்பாவுக்கு அடுத்து நம்ம தொழில் எடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து எடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். இல்லை விருப்பம் ஏசி வேலை பார்த்தீங்களா இவ்வளோ ஹீட்டு அனுபவம். கஸ்டமருக்காக காசுக்காக எல்லாம் பண்ணுறோம் சார். இருந்தாலும் என் கஸ்டமர் நம்பி நிற்கிறாங்க. எத்தனை கடை தாண்டினாலும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்காக நானும் மெஸ்ஸும் ஈக்குவல். இல்லை எவ்வளோ நேசிக்கிறேன் இல்லை, நானும் மெஸ்ஸும் 50-50. எல்லாம் அந்த வயசில் வந்து தெரியும் லைலா காலேஜ் பசங்க எப்படி இருப்பாங்க. நான் இங்கே தான் இருப்பேன். காலேஜ் எக்ஸாம் எழுதுவேன் இங்கே இருப்பேன். எனக்கு ஆயிடுச்சு 18 இயர்ஸ் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என் பேச்சில் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ இது. காசுக்காக இல்லை சார், என் கஸ்டமர் வராங்க நான் ஆக்கி தருவேன். எனக்கு அதான் சொல்றேன், இந்த வீடியோ போகிறதுக்கு என்னன்னா என் கஸ்டமர் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அப்பா காலத்து தாண்டியும் இன்னைக்கு நிற்கிறாங்க சொன்னால் எனக்கு அது ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க சார். ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சது சார். ஒன்றும் நம்பி வாங்க கரீம் பாய் பிரியாணி நல்லா இருக்குன்னு வாங்குறாங்க. மாஸ்டர்லாம் இல்லை சார். நான் அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கினேன். என் தம்பி கற்றுக் கொடுத்துருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் என் தம்பி மாதிரி எல்லாம் 8 வருஷம் 10 12 வருஷம் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் வயசு கம்மி தான் சார். ஆனால் அனுபவம் அதிகம் எல்லாருக்கும். சரியான எப்படி இருக்கு பாருங்க எங்களுக்கு. எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆகுறோம், கமெண்ட்ஸ் பார்க்குறோம். அதனால நம்ம ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் எல்லா ஒரு விஷயத்துலையும் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்க தான் செய்யுது. அவங்க 300 ரூபா கொடுத்து சாப்பிட்றாங்க, அவங்களோட ஃபீட்பேக் போடுறாங்க. கரெக்ட் தான். நம்ம அதில் குறை சொல்லத்துக்கு இல்லை, நம்ம ஆக்குறோம், நம்ம பெஸ்ட்டாக தரதான் ஆசைப்படுறோம். இப்போ பாருங்க நாங்கள் வடி பிரியாணி ஸ்டைலில் கிரேவி எடுத்துரும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஆம்பூர் வாணியம்பாடி ஸ்டைல். பழைய காலத்தில் அப்பா கற்றுக் கொடுத்தது அதே தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்பயும் புது டெக்னிக் வருது. இது அப்படியே புலாவும் மாதிரி இப்போ அரிசி அப்படியே போட்டுருவோம். சில பேர் நம்ம அப்படி போடுறதில்ல, பக்குவம் பார்த்து எடுத்து பண்ணுறது எல்லாம். விறகடுப்பை பற்றி சொல்லவே இல்லையா? மெயின் சார், நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் போர்டில் போடுறாங்க இது 5 root பிரியாணி, நோ அஜினமோட்டோ. எங்களுக்கு அட்வர்டைஸ்மே தேவையில்லை. இன்னைக்கு கேஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. வுட் மெயின் வந்து இது வந்து உட்ல பண்ணுறது என்னன்னா அனுபவம் இருக்கணும். எல்லாருமே பண்ண முடியாது. ஆமாம். அது எப்படி பிரியாணி மேக் பண்ணணும், எந்த டைம் தக்காளி போடணும், எந்த டைம் மீட் போட்டால் குக் ஆகும். இப்போ கேஸ் நம்ம ஸ்லோ பண்ணி உட்காந்துருவாங்க. இதில் அப்படி பண்ண முடியாது. இப்போ நம்ம பேசி 10 நிமிஷத்தில் இந்த பிரியாணி மேக் பண்ண போகிறோம். ஆமாம் பார்த்தேன். இப்போ நான் போய் பார்ப்பேன், கூட்டம் ஏறுதா பண்ணுவேன். ப்ராஃபிட் லாஸ் வேறு சார். கஸ்டமர் கரீமெஸில் வந்து இல்லைன்னு சொல்லி ஏமாந்து போகக்கூடாது. என் கல்யாணத்துக்கு நான் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணேன். ஏன்னா என் கஸ்டமர் ப்ராஃபிட் இருக்குது சார். சில பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், ஏப்பா காசு வாங்க பண்ணி வியாபாரம் பண்ணியா? காசு வாங்கினா அண்ணன் பிரியாணி ஆக்கி தரணும். எந்த ஓனர் பையன் இறங்கி மாதிரி பண்ணுறாங்க சார். ஃபீல்டில் நாங்கள் லவ் பண்ணாலும் பண்ணுறோம். இப்போ இந்த அக்கா இருக்காங்க, நான் உங்களை எல்லாரும் அன்பாக இருக்கும். ஓனர்னு சொல்லி டிஃப்ரென்ஸே தெரியாது எல்லாருக்கும். அந்த ஒரு பலம் தான் கரீமெஸ். அப்பா கிட்ட வேலை செஞ்சு என்கிட்ட வேலை செய்கிறான்னா நீங்கள் பார்த்துங்க. பிரியாணி கேட்டவர் அப்பாவோட வேலை மாதிரி 30 years அவரது எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு தூணாக இருக்கும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறது அந்த பேஸில் போவோம். எங்கள் சேலரி நீ ஒர்க்கர் அந்த மாதிரி இல்லை. நான் இங்கே பேசிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலை செய்கிறாங்க. ஏன்னா எல்லாம் அனுபவம் கற்றுக் கொடுத்தாச்சு. ஒரே தாழ்த்தி ஹெல்ப் பண்ணிட்டு. ஓகே, எனக்கு சந்தோஷம் உங்ககிட்ட நான் வீடியோ போடுறது. அரிசி இப்போ தான் போட்டாங்க. ஆக்சுவலாக போட்டு ஒரு 2-3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ளே வெந்துருச்சு. அந்த அளவுக்கு ஃபில்டர் நான் பார்த்துக்கேன். காலில் சுடாது, காலில் ஊற்றிக்கிறாங்களே. இல்லை அதுக்கு பார்த்து மேக்கப் பண்ணோம் சார். இங்கே நம்ம ஓனராக இருந்தால் வேலை ஆகுது சார். இறங்கி வேலை செய்தால் தான் நடக்கும். நம்ம ஓனர் பயணத்தில் வெளில உட்காந்தா பிரியாணி கடை க்ளோஸ் பண்ணி தான் போக வேண்டும். இப்போ இருக்க ஃபீல்டெல்லாம் இறங்கி வேலை செஞ்சால் தான் பிரியாணி கடை ஓட்ட முடியும். நம்ம சம்பாரிச்சிட்டோம், அப்பா சம்பாதிச்சா உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னால் இப்போ இருக்க காலம் ரொம்ப கஷ்டம். ஆமாம். ஏய் பார்த்து நம்மளும் கொஞ்சம் இறங்கி ஹெல்ப் பண்ணால் தான் இப்போ இருக்க பசங்க கொஞ்சம் இதாக இருக்குது. ஓட்ட அரிசி ஃபுல்லாக வடிச்சிட்டாங்க. இப்போ தம் போடுறதுக்கு போயிட்டு இருக்கு.
தண்ணி பாயிண்ட் வாங்க உள்ள போகலாம். இது வந்து மசாலா தனியாக எடுத்துருவீங்க? ஆமாம் சார், எடுத்து அரைச்சி போட்டு பண்ணுறது. ஓகே. இது மட்டனுக்கு? மட்டன் சிக்கனுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக தண்ணி எடுத்தாச்சு. மசாலா எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆகிட்டோம் சொன்னால் அரிசி இப்போ போட்டு தம் விட்டுரும். ஒரு 10-20 மினிட்ஸ் தம் விட்டு இறக்கணும் சொன்னால் அந்த மசாலா எல்லா அரிசி இறக்கிடும் உங்களுக்கு. ஓகே. இந்த டைமில் தான் சில டைம் மிஸ் ஆகிடுச்சுனா தான் அந்த ஃபீட்பேக் வருது. ஓகே. பை இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஏன்னா லேட் ஆகும் மசாலா சாப்பாடு இறங்கும். பண்டிகை டைம் என்ன பண்ணுவோம்னா 2-3 டப்பர் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி வச்சிரும். இன்னொன்று என்னன்னா எத்தனை கடை இருந்தாலும் பண்டிகை டைம் எங்ககிட்ட வந்துருவாங்க. எவ்வளோ லாங் இருந்தாலும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவார், ரெண்டாவது சூடாக பண்ணிட்டே இருப்பார். இப்போ நம்ம இருக்கோம் இல்லை ஒன்று எங்களுக்கு ஒரு பெஸ்ட்னா கிச்சன் கிட்ட இருக்கு நம்மளுக்கு. பார்சல் தனி செக்ஷன், டைனிங் தனி செக்ஷன். ஸோ எந்த செக்ஷனுக்கும் யாருக்குமே சிஸ்டம் இல்லை. என்னோட வேலை என்ன, கஸ்டமர் ஏறுறாங்களா ரெடி பண்ணி தருவேன். இன்னொன்று 2-3 மணி மேலே வந்து மட்டன் இல்லைன்னு சொன்னால் முன்கூட்டியே சொல்லிடுவோம். சும்மா நம்ம லைனில் நிற்க வச்சுட்டு சார் சாரி அந்த மாதிரி இல்லை, முன்கூட்டியே சொல்லுவோம் சார் மட்டன் இல்லை சிக்கன் போட போகிறோம். ஏன் சொன்னா மட்டன் வந்து தொட்டியில் மட்டும் வாங்க முடியும். இப்போ நான் 100 கிலோ மட்டன் வாங்குறேன்னா ஒரு 5 டபரா க்ளோஸ். இன்னும் நீங்கள் மட்டன் கேட்டிங்கன்னா வந்து என்கிட்ட இருக்காது. இதே சிக்கன் தான் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். தொட்டி தவிர மட்டன் வேறு எங்கேயும் வாங்க முடியாது. அந்த டைம் என்ன ஆகும் சொன்னா மாற்றி வாங்கிட்டேன்னா கறி வேகாது. நான் சொன்னல ஏலாம் ஆடா கடாவா ஒரு 8 கிலோ 10 கிலோ இப்போ அம்மா இருப்போம் சார். இந்த இது வந்து இப்போ நான் ஒரு வாட்டி கஸ்டமர் பார்த்து வந்துடுறேன் சார். அரிசி போட்டு ஓகே. இப்போ இது உள்ள நீங்கள் பார்த்துட்டோம். அரிசி போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து அந்த மசாலா தண்ணியை வந்து அரிசி மேலே ஊற்றுறேன். அப்படி கிட்டுவாங்க. ஸோ ஃபுல்லாக அந்த அரிசி மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டோம்னா அப்படியே நல்லா 2 மினிட்ஸ் முடிச்சு வந்துடும். சும்மா மணக்க பிரியாணி தம் ஆகி ரெடி ஆகிடும். ஓகே சார் என் கஸ்டமர் எடுங்க சார், ஏன்னா அவங்க இல்லை நாங்கள் இல்லை. எல்லாரும் ஓனர் பேசிட்டாரு, இதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்கலாம். அவர் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்ட்டு கஸ்டமர் கேளுங்க கஸ்டமர்கிட்ட. சார் வணக்கம், நீங்க சொல்ல முடியுமா ஃபுட்டு இங்கே எப்படி இருக்குன்ட்டு வீடியோவில் சொல்றீங்க? கண்டிப்பாக. என் பேர் சகாயராஜுங்க. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக வந்துட்டேன். வெரி குட். நான் வந்து ஆக்சுவலாக புழல்லேருந்து வரேன். ஸோ மை ஃபேமிலி எல்லாம் வராங்க, மதுரையிலா. ஸோ மை மச்சான்லாம் பசங்களாம் வராங்க. அதனால் ஒரு 10 பேர் இருக்கோம். அதனால் 5 வாங்கினா ஒரு 10 பேர் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வாங்கியிருக்கேன். பட் இன்றைக்கி 6 வாங்குறேன். ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. மட்டன் இஸ் வெரி ஸ்பெஷல், இட்ஸ் நைஸ், வெரி குட். அவ்வளோ தூரம் வரனா யோசித்து பாருங்க. பைசா இல்லை, பட் பிரியாணி இப்போ அதை அவ்வளோ தூரம் எத்தனையோ கடை இருக்குது. பட் இங்கே வரனா நம்ம ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்காது. லாஸ்ட் 5-6 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். உங்கள் ஃபேவரட் என்ன, மட்டனா சிக்கனா? மட்டன் தான். ப்ரைஸிங்லாம் ஓகே? விலையெல்லாம் ஓகேங்க. 420 வெரி குட், வெரி குட், நைஸ். தேங்க்யூ. என் பேர் கார்த்திக். ஸோ நான் வந்து வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து வராங்க. வந்து 30-35 கிலோமீட்டர் தாண்டி வரேன் நான் உட்காந்து. ஸோ இது வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஜென்ரேஷனாக சாப்பிட்றேன். எங்கள் தாத்தா வந்து இங்கே வந்து போலீஸ்மேன் எங்கள் சென்ட்ரல் கிட்ட உட்காந்து அவர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இப்போ நான் இங்கே வந்து சாப்பிட்றேன்னா வந்து அந்த கடை டேஸ்ட் அவ்வளோ ஒரு லெகசி. 35 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து நான் வாங்க வரேன்னா ப்ரைஸ்க்காகவும் இல்லை, ஜஸ்ட் டேஸ்ட்காக தான். எவ்வளோ வாங்க போகிறீங்க நீங்கள்? இப்போ 10 பிரியாணி வாங்கிட்டு போகிறோம். 10 பிரியாணி 3 இது வாங்கிட்டு போகிறோம். ப்ரைஸிங்லாம் விலை கவலைங்க, டேஸ்ட் தாங்க முக்கியம். குவாலிட்டி தான். அங்கே தாம்பரத்துலேருந்து இங்கே எந்த இடத்துலையுமே இந்த டேஸ்ட் கிடைக்காது. இங்கே தான் கிடைக்கும். ஓகே, பண்ணிட்டு வாங்கிட்டு போகிறோம். தேங்க்யூ. என் பேர் சங்கர். ஸோ எம்எம்டி கால் அரும்பாக்கம். ஸோ மோர் தென்னா இங்கே ஒரு 17 இயர்ஸாக அங்கே வாங்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எனக்கு டிஸ்டன்ஸு ரேட்லாம் இல்லை. ஸோ வந்தால் அப்படின்னா ஜென்யூனாக எல்லாமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். கறி நம்பி சாப்பிட்லாம். ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கோம். அதனால் நான் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி. பட் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம். ஸோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குங்க? மட்டன் தான். மட்டன் பிரியாணி. எல்லாருக்கும் மட்டன். எல்லாம் மட்டன் தான் இங்கே ஸ்பெஷல். நல்லாயிருக்கும் மட்டன். ஸோ நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாப்பிடலாம். நான் ஒரு 7 இயர்ஸாக இங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலி ரொம்ப பிடிச்ச இந்த பிரியாணி ரெஸ்டாரண்ட் இது. இதுவும் இங்கே மட்டும் இல்லை, என் மகள் திருக்கோயிலில் இருப்பாங்க, அங்கேயும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ நாளைக்கு சாப்பிடுவாங்க அவங்க. 2 நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வெரி டேஸ்டி பிரியாணி. ஓகே, உங்களோட ஃபேவரட் மட்டனா சிக்கன்? மட்டன் தான். ப்ரைஸிங்லாம் எப்படி? வெரி நார்மல் ப்ரைஸ். கம்பேரிங் வித் அதர்ஸ் அந்த டேஸ்ட்டோட அது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது சார். ஆமாம் டெஃபினட்டாக. கண்டிப்பாக. தேங்க்யூ. பாலாஜி என் பேர். என் பேர் பாலாஜி. அப்படியா, சந்தோஷம். ஒரு 10 வருஷமாக இங்கே தான் வரேன். சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஜீரணம் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. மைல்டாக இருக்கும், நல்லா இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரெகுலராக இங்கே தான் வாங்குவேன். அருமையாக இருக்கும் பிரியாணி. ஃபேவரட் என்ன? ஃபேவரட் பார்த்தா சிக்கன் பிரியாணி தான் எனக்கு. சிக்கன் பிரியாணி தான் நீங்கள் எப்பவுமே 65 எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுனா அது ஃபேவரட் சாப்பிடுவேன். மற்றபடி வயிற்று கெடுதல் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டக்குன்னு ஜீரணமாகும் நல்லா. அது நைட்டில் சாப்பிட்றது கூட கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டா கூட அந்த எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா மைல்டாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்து 20 இயர்ஸாக சாப்பிட்றேன். இன்னைக்கு சாப்பிடல. ஓகே. 100 rupeesல இருக்கும்போது சாப்பிட்றேன். இட்ஸ் ஒன் ஆஃப் அவர் கோ டு பிளேஸ் ஆன் சண்டேஸ். ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் அண்ட் ஸ்டைல் ஃபார் பாஸ்ட் 20 years they are maintaining it, and the mutton which they give is original.
That is the only reason we come back here for past 20 years. ப்ரைஸிங்லாம் எப்படி சார் இப்போ ரேட்? Pricing is nominal. It's nominal. உங்கள் ஃபேவரட் இது மட்டனா சிக்கனா? Mutton. மட்டன் தான். ஓகே. We have tried everything, but we come here especially for mutton. மற்றபடி இந்த குழந்தைங்க வயசானவங்க எல்லாரும் எல்லாரும் அதான் சொன்னேன், என் பொண்ணு இங்கே 3 வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. டுடே ஷி இஸ் 24. அதனால எல்லாமே சாப்பிடுவோம். சூப்பர். தேங்க்யூ சார். இது 4 டபரா போயிட்டு இருக்கு சார். ஆமாம். நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ கியூ பார்க்குறோம். ஆமாம். கியூ ஏற ரெடி பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. என் டியூட்டி என்னன்னா ஆள் கூட்டம் இருந்தால் பிரியாணி கட்டி கம்மி பண்ணிட்டு திரும்பி பார்த்து பிஸ்னஸ் பண்ணணும். அவ்வளோதான். எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மோஸ்ட் தான் பை எங்கள் நல்லா போய் வாங்குங்க. நைனில் நின்று ஏதாவது ஒரு கஸ்டமர் பை போடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மீன் வாங்கினா கரெக்டாக பீஸை கரெக்டாக போடுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களை முடிஞ்சிச்சு, இப்போ இது தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓகே ஓகே. திருப்பி நாங்கள் ரெடி பண்ணுவோம். இல்லைன்னு கஸ்டமர் சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடாதீங்க. வந்தாலும் 2:33 வாங்க, நாங்கள் எவ்வளோ முடிஞ்சு ஆக்கி தரோம். வந்து நம்பி பாய் நான் வீடியோ பார்த்து வந்தேன். இல்லை இது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி அந்த நெகட்டிவ் வீடியோ பார்த்தாங்க, அதை பார்த்தே வந்தாங்க. எப்படி டேஸ்ட் அதுக்கு எதுக்கு எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல மேடம். நீங்கள் பார்த்தீங்க இப்போ அந்த 5 lakh மெம்பர் பார்க்குறாங்க, அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. வந்து சொன்னால் நல்லா இருக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பண்ணுறது பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. வரமான டைமிங்குள்ள வாங்க. லஞ்ச் டைம் 2:33 நீங்கள் எவ்வளோ பிரியாணிக்கு நான் ஆக்கி தரேன். அன் டைமில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு லாங் வந்து மோஸ்ட்லி லாங்கில் வரவங்க தவிர்க்கிறீங்க. சண்டே வாங்க, மிச்ச டைம் வரும்போது சென்ட்ரல் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது வேலை இருக்கும்போது வந்து எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குன்னே சில பேர் யூடியூப் வீடியோ பார்த்தோன்னே வாடா போய் பார்க்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வராங்க. அப்படி வராதிங்க. சைட் சென்ட்ரல் இருக்குது, எக்மோர் இருக்குது, ஏதோ ஒரு வேலை இருக்குது, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. எங்களுக்கு நாங்கள் இன்னும் நிறைய கஸ்டமர் தரலாம். இன்னொன்று வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம், ப்ரீ புக்கிங் சொல்லி. அதில் வந்து ஆஃபரும் தரோம். ஏன்னு சொன்னால் இப்போ வந்து சில பேர் நிற்கிறாங்க, இந்த லைனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ப்ரீ புக்கிங் வாங்குறோம். அதுக்கு ஒரு நம்பர் தரோம், அந்த அவங்க காட்டுறோம் சார். அது பண்ணுங்கள். அதில் 1 day பிஃபோர் புக் பண்ணி சொல்லுங்கள். மோஸ்ட்லி டெலிவரி நாங்கள் பண்ணுறோம். இல்லை லாங் இப்போ சொன்னாங்க எல்லாம் லாங் தான் வராங்க. ஆமாம். வண்டலூர் ஜூலேருந்து டெலிவரி சார்ஜ் 500 கொடுத்து ஒரு மட்டன் பிரியாணி முடிஞ்சு கொடுத்து வாங்குறாங்க. சரி, கேள்வி. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த அவர் அன்பு தான் சார். இங்கே அவர் கஷ்டமும் சரி, காசு நம்ம இப்போ என்ன சொன்னாங்க நல்லா இருக்குங்க எங்கள் அன்பு. இப்போ எப்படின்னா நான் கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இல்லை இருக்குன்னா இங்கே இருக்க இல்லைன்னா கஸ்டமர் சொல்லுவேன் சார் இன்வைட் பண்ணுங்கள், சாரி சார் ஃபேமிலினா அவங்க புரிஞ்சு பார்க்கணும். இது கூட்டம் நாங்களாக சேர்க்கறது இல்லை, நின்றுறாங்க. இப்போ சில பேர் போனாங்க கூட்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. வரவங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக அவாய்ட் அனுப்புறது தான் பார்ப்போம். அது தாண்டி நிற்கிறது தான் இந்த ஃபேமிலி சார். நான் கஸ்டமர் சொல்ல முடியும். ஏன் சொல்கிறேன்னா நான் வளர்ந்து வந்துட்டேன். அப்பா பீரியட் அடுத்து நாங்கள் வர சொன்னால் அல்லந்தெல்லாம் எங்களுக்கு ஃபேஸ் கடிச்சிச்சு. நாங்கள் அதை வந்து சரியாக பயன்படுத்தலை. ஏன் சொல்கிறேன்னா நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஒரு படிப்பு படிச்சுட்டு வர்றதுக்கும் இதுதான் தொழில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஒரு டைம் லேட் ஆகிடுச்சு, இதை அப்சர்வ் பண்ணேன். அதை நாங்கள் கொஞ்சம் கீப் அப் பண்ணிட்டு போகிறோம். இல்லைன்னா உங்களுக்கு கேட்டு நிற்கும், எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த மாதிரி மாஸ்டர் சரி இல்லை. இப்போ சில பேர் சொல்லுவாங்க பாய் நீங்கள் இந்த இது கறி மசாலா இதே மாதிரி பண்ணுறதுனால வந்து எல்லாம் கெமிக்கல் ஆட் பண்ணல. இப்போ நீங்கள் சோடா கொடுத்தா சோடா டேஸ்ட்டே இருக்கும், லெமன் ஃப்ளேவர் இருக்கும், ப்ளூபெர்ரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பை இது அப்படி வராது, டபுளாக மாறும். தம் வித்தியாசம். இப்போ அர்ஜென்ட் இப்போ நான் சொன்னல, இப்போ இந்த பிரியாணி ஒன்றும் 10-15 minutes காலி ஆகிடும். இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ ரெடி பண்ணுவேன். இப்போ சிக்கன் முடிஞ்சிச்சு. இல்லை என்னன்னா எங்களுக்குள்ள தான் போட்டி. சிக்கன் காலியாச்சுன்னா மட்டன் வச்சுக்கேன். நாங்கள் மற்ற இதுவும் பார்க்குற டைமும் இல்லை. நான் ஒரு மீனிங் உங்களுக்கு புரியும். ஏன்னா எங்களுக்கு வரவங்களுக்கு இந்த ஆதரவே சமாளிக்க முடியல. இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து கூட்டம் அதையும் நம்பி வரும்போது இல்லைன்னு சொல்லி அனுப்ப மனசு வரல. ஆனால் நீங்கள் வரும்போது இந்த சைடில் லொக்காலிட்டி வந்தால் வாங்க. சில பேர் நானே போயிருக்கேன் சார் யூடியூப் வீடியோ பார்த்து 40 தாண்டி போய் சாப்பிட்டுருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு வந்து ஹை ஆயிடுது. அப்பா ஓட்டுற காலத்தில் வந்து கடைங்க அதிகம் இல்லை, கூட்டம் வந்து கட்டுப்படுத்த முடியல, அவ்வளோ இருந்தாங்க. அந்த ஆள் தான் இப்போ நிற்கிறாங்க எல்லாமே. அது கஸ்டமர் நிற்கிறாங்கன்னா அவங்க அப்புறம் இப்போ நான் எப்படி வந்தனோ அந்த ரேஞ்ச் தான் வராங்க. பட் இன்னொன்று சொல்கிறேன், கஸ்டமர் அந்த கண்ணுவட்டி பிரியாணி அதெல்லாம் கவலைப்பட தேவை. ஏன் நான் அது பாயிண்ட் வைக்கிறேன்னு சொன்னால் பெருமையில தான் நாங்களும் இருக்கோம். நாங்கள் ஒரு 800-800 போய் மட்டன் வாங்கிட்டு காலையில் தொட்டிக்கு போயிட்டு பர்ச்சேஸ் நாங்கள் தான் சார். நான் தம்பி தக்காளி வெங்காயம்லாம் நாங்கள் பார்த்தோம். ஓனர்ஷிப் மாதிரி உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணி பண்ணுற வேலை இல்லை. மட்டன்லையும் போய் பார்த்து வாங்கினா அதுவும் ஏமாந்துடும். கறி கரெக்டாக வேகணும். சில டைம் ஆர்டர்ல 4-5 வெரைட்டி இருக்கு உங்களுக்கு. நம்ம இங்கே உட்காந்து ஃபோன் ஆர்டர் பண்ணுறது, சில பேர் ஃப்ரோசன் மீட்ன்றாங்க. அது இருந்தால் நான் ஏன் சார் இப்படி வேலை செய்ய போகிறேன். இப்போ கஸ்டமர் சொல்லும் போது கண்ணூர் பிரியாணி 200-300 கிடச்சிது. அது இருக்கும் நான் வேறு செஞ்சு இப்படி வேலை செய்ய தேவையில்லையா. நான் BMW ஆடியில் போயிட்டு இருப்பேன்னு இதை ஓப்பன் பண்ணுறோம். செக் பண்ணிட்டோம். 15 இல்லைனாலும் ஈஸியாக சார். ஹீட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதான் நிற்க முடியலையே. 5 நிமிஷம் கூட நிற்க முடியல. பதம் நல்லா இருக்கும் சார். இப்போ நான் எந்த பதம் ஃபேன் எல்லாம் அந்த பதம் வராது. ஓகே ஓகே. இதில் மேலேயே அந்த மசாலா லைட்டாக இருக்குது, அப்படியே மிக்ஸ் ஆகிடும். ஆமாம் சார். அந்த கிரேவி மேலே ஊற்றினால, அந்த கிரேவி மேலே ஊற்றினால அப்படி இருக்குது. ஆமாம் சார். லெவல் 5 சொல்லுவோம். எல்லா மசாலா நான் திருப்பி காட்டுறோம். சூப்பர். இந்த தக்காளிலாம் தெரியுதுல்ல சார், இது வந்து அந்த காய் காமிச்சல அந்த ஃப்ளேவர்.
எனக்கு வந்து நான் ஃபேவரட்டாக நினைக்கிறது எப்படின்னாக்கா கரீம் பிரியாணி தான். இப்போ கரீம் பிரியாணி வந்து ஏன் நான் ஃபேவரட்டாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா 2 விஷயம். ஒன்று வந்து அதோடைய டேஸ்ட். அது வந்து யூஸ்வலாக இருக்கும் எல்லா பிரியாணிலையும், பட் இந்த பிரியாணியில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பற்றி எனக்கு தெரியும். எல்லாமே ஆத்தென்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பீஃப் அந்த மாதிரி மாற்றி அடல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. அதில் நல்லா பியூராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் சொல்லணும்னாக்கா குவான்டிட்டி. மற்ற இடத்துல கொடுக்குறதோட இங்கே குவான்டிட்டி பார்த்தோம்னாக்கா அதிகமாக இருக்கும் குவான்டிட்டி. அதனால தான் நான் கரீம் வந்து என்னோட ஃபேவரட் பிரியாணி, எப்பவுமே ஃபேவரட். அது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா கொரோனா டைம்லேயும் நான் இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். ஓகே. கொரோனா டைமில் வந்து என்டையராக அந்தளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் லிமிட்டடான இருந்தது. பட் கொரோனா டைம்லேயும் நான் தைரியமாக கரீமில் வந்து நான் சாப்பிட்டேன். எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகல. உங்ககிட்டயும் பேசிட்டேன், பப்ளிக்டையும் பேசிட்டேன். அந்த ஃபுட்டை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பப்ளிக் எப்படி இருக்கு என்னோட உண்மையான ரிவ்யூ தாங்க சார். அதான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா நீங்க நல்லா இருக்கு, நல்லா இது இம்ப்ரூவ் பண்ணீங்க. ஏன்னா நாங்க கரெக்டா டெய்லி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் மனுஷனே. ஓகே. எல்லாரும் மனுஷன் மிஸ்டேக் ஆகும். பட் மிஸ்டேக் பண்றது இல்ல. ஓகே ஓகே. சில டைம் மிஸ் ஆயிடுது. அதுல இருந்து நீங்க சொல்லுங்க, நாங்க இது பண்ணிக்கிறோம். ஆனா தக்காளி தான் சொல்லும்போது எங்க மனசு கஷ்டம். ஏன்னா இவ்வளவு உழைக்கிறோம். இப்போ நீங்களும் ஆஃபீஸில் வேலை செய்றீங்க, நீ வேலையே செய்யலன்னு சொல்லும்போது அந்த மனசு அது மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லுங்க. நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு நல்லா அதை பார்த்து யாரும் வர போறது இல்லை. நான் சொல்றவங்க மீனிங் புரியும். மனசுங்க நெருப்புல கஷ்டப்பட்டு நாங்க லாபம் சம்பாதி தான் பண்றோம். நீங்களும் வேலை செய்றீங்க ஐடி கம்பெனில, உங்களை பார்த்து நீ வேலையே செய்யல காசு வாங்கின மனசு கஷ்டப்பட்டு எங்களும் கஷ்டமாகுது. 3 ரூபா கொடுத்து வாங்கிறீங்க, கரெக்ட். நாங்கள் அதுக்கு பதில் பிரியாணி தரோம். நல்லா இருக்கு, நல்லா இங்கே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க வாங்கிட்டு போய் பாசல் சாப்பிட்றீங்க, நாங்கள் ஒரு பேர் 2 பேர் பிரியாணி ஆகுறது இல்லை. இப்போ இந்த பிரியாணி வந்து 150 பேர் சாப்பிடலாம். ஆமாம். ட்ரைனிங்கில் ஒரு 50 பேர் 30 பேர் கண்டிப்பாக ஒரு டப்பரம் காலி ஆகிடும். அங்கே இங்கே ஃபீட்பேக் எனக்கு வந்துடும். பை இப்படி இருக்கு, பை அப்படி இருக்கு, பை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு வேணும்னே வீடியோ. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இப்போ யூடியூப்ல பார்த்தேன். 10 வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன் இந்த பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி போட்டு. அப்படிதான் போட்டுருந்தது. நான் என்ன சொல்றேன், எதுக்கு 10 வருஷம் காக்குறீங்க? சென்னையில் தான் இருக்கும், இந்தியாவில் தான் இருக்கும், வரலாம் சாப்பிடலாம். பக்கத்துல வந்து போட்டார் அவரே வீடியோ. இங்கே வந்து நானே சாப்பிட்டு சொல்லியிருப்பேன். அவர் இந்த மாதிரி டபராவில் சூடாக கொடுத்தோம். நாங்கள் மசாலா ஹோட்டல திருப்பி அவர் மாற்றி கொண்டு தான் நாங்கள் மாற்றி கொடுத்தோம். ஏன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் தான் எங்களுக்கு சார். சார் இப்போ நம்ம சம்பாரிச்சாச்சு, கஸ்டமர் இருக்காங்க சொல்லி நாங்கள் ஆட்டிடியூடாக பேசல. நாங்கள் உங்ககிட்ட இந்த வீடியோ ஆகலை, நாங்கள் எப்பயுமே தன்மையாக தான் பேசுவோம். ஏன் சொன்னால் கஸ்டமர் தான் கிங். அவங்க நினச்சா என்னென்ன பண்ணலாம். மவுத் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் இது. ரெண்டாவது எனக்கு சந்தோஷம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் போகிறோம் வீடியோ. இனிமேல் வந்தவங்க நாங்கள் இது பண்ணல. செகண்ட் வந்து கஸ்டமர் நான் சொல்கிறது என்னன்னா, நல்லா இருக்கு, நல்லா இங்கே சொல்லிடுங்க. ரெண்டாவது மட்டனா பீஃபா அந்த அந்த டாபிக்கு போக தேவையில்லை. டவுட்டாக நான் வாங்க ஃப்ரிட்ஜ் தான் காட்டுறேன், சாப்பிட்டு அந்த இல்லை நீங்கள் அப்பயே கேட்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, அப்படி நீங்கள் லைவ்ல கூட போடலாம். நாங்கள் சரண்டர் ஆகும், தப்பு பண்ணால் சரண்டர் ஆகும் சார். நிறைய இவங்களும் இல்லை, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நான் பார்க்குறேன். பெருமெட்டல் கண்ணுக்குட்டி பிரியாணி மாட்டிக்கிச்சு, அங்கே தான் ஓட்டுறோம். ஒருத்தர் 2 பேரை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க தெரியல. அது சொல்லணும், பிரியாணி கடையா இல்ல கறி கடையா சொல்லி நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஏதோ யூடியூப் வீடியோ கூப்பிட்டோம் சொல்லி எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. ஃபேக்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு 5 லட்சம் பேர், அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. எப்படி என் கஸ்டமர் ஒரு நாளைக்கு நான் 1000 பிரியாணி 500 பிரியாணி நான் ஓட்டுறல, அவங்க தான் எனக்கு கஸ்டமர் மெயின். அது மாதிரி உங்க சப்ஸ்கிரைபர் கரெக்டாக சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வீடியோட சொல்லுங்க, ஆதாரத்தை சொல்லுங்க. சும்மா ஏதோ நம்ம சொன்னா உண்மையா பண்றவங்க வலிக்கும். இப்போ நான் இவ்வளவு பேசுறேன்னு சொன்னா என் ஆதரவு அது. நான் நெருப்புல கஷ்டப்பட்டு இந்த பிரியாணி 30 கிலோ மிஞ்சிச்சுன்னா என்னோட 3 நாள் உழைப்பு அந்த போயிடுச்சு. உங்க வீடியோனால போயிடுச்சு நான் சொல்ல. டவுட் ஒரு டவுட் நம்ம 10 அடி சொன்னா நான் கூட நம்புவேன். ஒரு வேற அந்த கறி இருக்குமோ, அதான் வந்து மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து காசுக்காக இல்லை சார். நீங்க கேட்டீங்க எவ்வளவு லவ் பண்ணீங்கன்னு. இது லவ், இந்த நெருப்புல நிக்கணும்னு சொன்னா எங்க அப்பா சொன்னாரு, இதுல விட்டுரு உனக்கு எதுக்கு, நீ தான் எல்லாம் கொண்ட மேல லவ் பண்ணியாச்சு, தொழிலை லவ் பண்ணியாச்சு, விடுற ஐடியா இல்லை, கண்ணு கடைசியில் மூடுற போது ஸ்டாப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நானும் போராடலாம். இப்போ இது காமிச்சிட மட்டும் என்ன என்ன பண்ணுறோம் பண்ண சொல்லிடுறேன். இவ்வளோ நெருப்பு நாங்கள் நிற்கிறோம். ஓகே, இது மாதிரி அவன் நிற்க மாட்டாங்க, அனுபவம் இருக்கணும். இப்போ இது வெங்காயம் போட்டோம் வரும் உங்க முன்னாடி. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு போடுறோம். ஆமாம், இந்த 2 ஐட்டம் தான். இஞ்சி பூண்டு 2 ஐட்டம். அதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இஞ்சி பூண்டு தான் போடும், அவ்வளோதான். கலர் கிலர் எதுவுமே. அதுக்கப்புறம் தக்காளி போய் கறி போட்டு உப்பு மிளகு போட்டால முடிஞ்சிச்சு. வீட்டில் எப்படி டேஸ்ட் வருதுன்னு சொன்னால் கடவுள் தராரு, நம்ம அனுபவம். ரெண்டாவது ஆசையாக பண்ணுறோம், லவ் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா அது வேணும், நம்ம வந்து எப்படியோ காசு சம்பாதிச்சலாம் அப்படி இல்லை. இன்னைக்கு ரேட்டு எல்லாம் ஏற்றிருக்காங்க கேஸுக்காக. நான் அதே ரேட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா உட்டு ஏறல, நான் ஏமாற்றி பண்ணலாம் சார், கேஸ் ஏறல. நான் கேஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் கேட்டீங்க லவ், அதான் இந்த தொழிலுக்கு. ரொம்ப நன்றி சார், உங்கள் டைம் எடுத்து வந்தது, எங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. தேங்க்யூ. ரொம்ப இவ்வளோ லென்த்தாக எந்த ஓனரும் பேசுனது கிடையாது சார். எமோஷன் சார். புரியுது. பேச பார்க்கும்போது
கஷ்டப்பட்டு இவ்வளோ லவ் பண்ணுவோம். இப்போல்லாம் ஒரு 1 லட்சம் சம்பாதிச்சாவே டிப்டாப்பாக பண்ணிட்டு போகிற காலம் இருக்குது. நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதோட நாங்கள் லவ் பண்ணிப்போம். இவன் தம்பி நிற்கிறான், 8 டபரா 10 டபரா நிற்கிறான். இப்போ நான் இஞ்சி போட்டு போகிறேன். எல்லாம் கை அளவு தான். இது வந்து உங்களுக்கு எடை வச்சு எல்லாம் போட முடியாது, அப்படியே கை அளவு தான். கை அளவு தான். இப்போ இந்த கிலோ இத்தனை கிலோவுக்கு இத்தனை அப்படியே கையில் எடுத்து போட்டுருங்க. நம்ம உள்ள மனசு போட்டுருவோம் சார். அவ்வளோதான். அது வந்து ப்ரௌன் ஆகும். இந்த இது வந்து ஃபுல்லாக ப்ரௌன் பண்ண விடும். இப்போ மற்ற ஒர்க்கர் நிற்க மாட்டாங்க. போகிற ஓனர் வந்து பார்க்குறாரு சொல்லி போட்டுருவாங்கல்ல. இவங்க அப்படி இல்லை, அந்த ப்ரௌன் இருக்கவே இருக்கணும். இவங்களும் நான் தான் சொல்கிறேன், கஸ்டமர் சாப்பிட்டு நல்லா சொன்னால் அந்த கஸ்டமர் நிற்கும். ஏன்னா அதெல்லாம் பண்ணி கொடுத்துறாதீங்க, உங்களால் முடியும் தான் நானே ஆக்குறேன். இது நீங்கள் இப்படி போட்டேன்னா சார் அந்த அந்த மசாலாவும் கரெக்டாக பிடிச்சிடும் உங்களுக்கு. இது கேஸில் பண்ணுமா டேஸ்ட் வர மாட்டேங்குது. இதுதான் அது அவங்களும் உழைக்கிறாங்க. 2 பிக்சர் வரும். இப்போ அதில் மசாலா கீழே மசாலா இருக்கும். ஓகே, மேலே ரைஸ். ஓகே. இது வந்து மினி ரெகுலர், இது வந்து ரெகுலர், இது வந்து கிலோ. இது வந்து 260 மட்டன் பிரியாணி 2 பீஸ் வரும், 1/2 கிலோ கான்செப்ட் வரும். இது வந்து ரெகுலர் 1000 ml பாக்ஸ், இது 3 பீஸ் வரும், 340 மட்டன். இது வந்து 1 கிலோ, எடை வச்சா 1 கிலோ வரும், 4 பீஸ் வரும், 420. இது ஏன் நாங்கள் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கணும் சொன்னால், சில பேர் வராங்க பாய் கம்மியாக கிடைக்குமா, பல்காக 100 பிரியாணி போய் கேட்பாங்க. அவங்களுக்காக இந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். வெரைட்டி சிக்கன் வந்து 160, 220, 260 3 வெரைட்டி வச்சுருக்கோம். பக்கெட் வச்சுருக்கோம் நாங்கள். ஓவரால் வந்து பப்ளிக் ஸ்பீச், ஓனர் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து ரிவ்யூ பாயிண்ட்டு மேலே போயிட்டு உட்காந்து பொறுக்க இந்த மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் 65 எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். வாங்க மேலே போகிறோம். சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சு. என்னடா பின்னாடி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து சண்டே வந்து டைனிங் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக பார்சல் தான் கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ, அவ்வளோ பெரிய க்யூ நிற்கிது. ஒரு சில ஃபேமிலியாக வரவங்களுக்கு, ரொம்ப தூரத்தில் வரவங்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் டைனிங்க்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து டைனிங் இருக்குன்னா நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டு போகலாம், இல்லாட்டி பார்சல் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். மேபி இன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியல. ஸோ அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து கரீம் பாய் பிரியாணியோட பிரியாணியை டேஸ்ட் பண்ணலான்ட்டு உட்காந்தாச்சு. இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செம்ம பசியில் இருக்கேன். அந்த நெருப்பில் அவ்வளோ நேரம் நின்னதுல அதுவும் அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த பிரியாணி பார்த்து பார்த்து பசி இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரீம் பாய் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ஒரு பிளேட்டில் நல்ல ஒரு குவான்டிட்டி வச்சுருக்காங்க. கூடவே வந்து சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட 65 ஒன்று வாங்கியிருக்கேன். 6 பீஸ் வச்சுருக்காங்க, நல்லா படா பீஸு. எக்ஸ்ட்ரா ஆனியன், கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் இலையில போட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குவான்டிட்டி. ஒரு ஆளுக்கு தாராளமாக, அதாவது எனக்கு வந்து இது ஜாஸ்தி, இது வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் என்ன மாதிரி ஆளுங்க. பீஸஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 பீஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒன்று 4 பீஸ் இருக்குது. இந்த பிரியாணி கொஞ்சம் ரைஸை போட்டு ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் எப்படிங்க டேஸ்ட் பண்ணிடலாம். ஜாஸ்தி மசாலா கிடையாது, மசாலாவே பெருசாக போடவே இல்லை. அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் தான். ரைஸ் எல்லாமே நல்ல ஒரு அதில் எப்படி சொல்கிறது, அந்த ஜூஸியாக நல்ல பொழுன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி பார்த்தலாம். ரைஸ் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த மட்டனோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ப்ளஸ் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், பட்டலவங்கத்தோட வாசம் கூட அந்தளவுக்கு இல்லை. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. செம்மையாக இருக்குது. இது எதுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்க தான் எனக்கு ஒன்றும் புரியல. மட்டனோட டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த மட்டன் நல்லி பீஸ் பாருங்கள், நல்லா அந்த கொழுப்போட சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அதோட ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக அப்படி பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். சேம் அதே தான், மசாலா சட்டலான ஒரு மசாலா. நல்ல மட்டன் குக்காக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், லைட்டாக சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ரைஸோடு வச்சு டேஸ்ட் பண்ணலாம். நல்ல ஒரு கொழுப்போட செம்மையாக இருக்குது இந்த பீஸு. அதை அப்படியே வச்சு ரைஸோடு டேஸ்ட் பண்ணிடலாம். மட்டனோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் சாப்பிட்ட பிரியாணிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுனா இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் இது கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஆத்தென்டிக்கான ஒரு பாய் ஸ்டைல் பிரியாணி சொல்லலாம். ப்ளஸ் அந்த மட்டனோட அந்த ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் நான் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு அந்த ஃப்ளேவரில், மட்டன் ஃப்ளேவரில் ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து அந்த கத்திரிக்காயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கறி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப திக்காக இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கிரேவி. அப்படி நல்லா பரட்டி விட்டேன். சூப்பராக இருக்குது.
இந்த கத்திரிக்காய் கிரேவியோடு வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. இப்போ தான் அந்த ஃபுல்ஃபில்லே கிடச்சிருக்கு. அந்த சட்டிலான ஒரு பிரியாணி டேஸ்ட்டுக்கும் வித் இந்த கத்திரிக்காயோடு சாப்பிடும்போது பக்காவாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை இந்த கத்திரிக்காயோட சூப்பராக இருக்குது. அதுலேயுமே அந்த கத்திரிக்காயிலுமே ஜாஸ்தி புளிப்பு இல்லை, லைட்டான ஒரு புளிப்பு, நல்ல ஒரு மசாலா வித் அந்த பிரியாணி வித் மட்டனோட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு அத்தன்டிக்கான பாய் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஓனர் பேசுனதும் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பப்ளிக்கோட ஒப்பீனியனும் கேட்டிருப்பீங்க. இது என்னோட ஒப்பீனியன். அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை. அதாவது நான் ஃபஸ்ட்டு நான் பார்த்த அந்த வீடியோஸ்லாம் பார்த்த அந்த அளவுக்குலாம் இல்லை. உண்மையிலேயே வந்து ஒரு ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லலாம். என்ன ஒன்று ரொம்ப மசாலாக வேணும், இந்த சென்னை ஸ்டைலில் வேணும்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இருக்காது. பட் நல்ல ஒரு குவாலிட்டியான வயிற்று கெடுக்காத பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி மஸ்ட் ட்ரை. இந்த ஆனியன் ரைத்தா வச்சு டேஸ்ட் பண்ணவே இல்லை, அதையும் வச்சு முடிச்சு விட்றேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி போயிடலாம். இந்த ஆனியன் ரைத்தா ப்ளஸ் மட்டன் பீசஸ் அப்படியே வச்சு ரைட். ஆனியன் ரைத்தாவோடையும் நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலு. சிக்கன் பிரியாணி போகிற மாதிரி இந்த 65 எப்படின்னு பார்த்தலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 பீசஸ் வச்சுருக்காங்க. போன் பீசஸ் தான். டேஸ்ட் எப்படின்னு பார்த்தலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குது. காரம் ஜாஸ்தி இல்லை, லைட்டான ஒரு மசாலா தான். லைட்டாக கலர் ஆட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நல்லா வெந்திருக்கு சிக்கன். சூப்பராக வந்துருக்கு. பார்க்கும்போதே நல்லா ஒயிட்டாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ரைஸ் போட்டு லெக் பீஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இதுலேயும் கை வச்சு நோட பண்ணல, இது எப்படியும் 3 பீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. லெக் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது மட்டன் பிரியாணி ரைஸை விட இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது, அந்த கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்குது. ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது ரைஸு. இதில் லைட்டாக ரொம்ப ஸ்பைஸ் தெரியல, லைட்டாக ஒரு உரப்பு தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்றதுனால அது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதுதான் ரீசன். தண்ணி குடிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த 65 அந்த காரம் தான், இதுவுமே அந்த சேம் அதே மசாலா தான். அந்த சிக்கனோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. சிக்கன் பீஸோடு வச்சு டேஸ்ட் பண்ணிடும். சிக்கன் மீட் பாருங்கள், அப்படியே லைட்டாக பிச்சோடனே தனியாக வரப்பில் அப்படியே வச்சு ரைட். அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. சூப்பராக இருக்குது. வரவங்க எல்லாருமே மேக்ஸிமம் சொன்னது மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கன் பிரியாணி நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. சேம் அதே மாதிரி ஒரு லைட்டான மசாலா, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இது வந்து திரும்ப ஃபைனலாக நம்ம அந்த கத்திரிக்காய் கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் பீஸ் வச்சு ஸோ இந்த கத்திரிக்காயோடு சாப்பிட்டா தான் எல்லா பிரியாணிக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லே கிடைக்கும். சிக்கன்லேயும் கத்திரிக்காயோடு வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. மதிய நேரத்தில் இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? சூப்பராக இருக்குது பிரியாணி. மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்குது, சிக்கன் பிரியாணியுமே நல்லா இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான நல்ல குவாலிட்டியான ஒரு பிரியாணி. இது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லை அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இவ்வளோ வருஷமாக இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேறு என்ன, ஸோ பொறுக்க உட்காந்து நானும் கேமராமேனும் இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த காலி பண்ணுறோம். ஸோ இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.